ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சமையல் கோழித்தோல் ஃப்ரை பண்ண போகிறோம். மோஸ்ட்லி கோழித்தோலில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிடுவோம். கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டை பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோழித்தோலை எடுத்து போட்டுக்குவோம். மோஸ்ட்லி தோல் தான் சொல்லுவாங்க. அதில் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அது வதங்க தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் வதங்க நல்லா அப்படியே இந்த கொழுப்பு கரைய நிறையா எண்ணெய் வந்துடும். சிக்கன் 65 தூள் தேவையான அளவு போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்குவோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கும் போது தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வரும். நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே நீங்கள் தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். அப்படியே நீங்கள் அப்படியே எண்ணெயிலே வதங்கிடும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் லட்சியம் உங்கள் கையில்.